ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற ஒரு சூப்பரான கோயில் ஸ்ரீ தெய்வநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ முருகநாதீஸ்வரர் திருக்கோயில். இது எங்கே இருக்குன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற வழியில் மாம்பாக்கம்ங்கிற வில்லேஜில் இருக்குது. இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வருது. இந்த கோயிலில் கற்பக விநாயகர், முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், காலபைரவர், நவகிரகங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனி சன்னதி இருக்குது. இந்த கோயிலோட சிவபெருமானோட பேர் முருகநாதீஸ்வரர், அம்பாலோட பேர் தெய்வநாயகி அம்மன். கோயில் அவ்வளவு சூப்பராக இருக்குது. 2 வருஷம் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அதனால் கோயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. கோயில் கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி போயிருந்தேன். அதுக்கப்புறமா கோயில் கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளவு பொலிவோட அவ்வளவு அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில். பிரதோஷத்தப்போ சிவபெருமானுக்கு சிறப்பு அர்ச்சனை எல்லாம் பண்ணப்படுறது. அதேமாரி அஷ்டமி அந்த சமயத்தில் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அலங்காரம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. நாம் எப்போதும் ஒரே சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் மனசுக்கு இன்னும் அமைதியாக இருக்கும். அதோட நிறைய கோயிலாமும் நம்ம பார்த்துட்டு வரலாம். நீங்களும் சென்னையில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. இது மெயின் ரோடை ஒட்டியே இருக்குது இந்த கோயில். ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல பெரிய கோயில். காலம்பரை சாயந்தரம் 2 வேளையும் பூஜை பண்ணுறாங்க. கோயில் உள்ள பிரகாரத்தில் நீங்கள் பிரதர்ஷனம் பண்ணி வலம் வரப்போ கோவிலோட செவரில் நிறைய ஸ்லோகம், சின்ன சின்ன பாட்டு, திருப்புகழ் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் டைம் வச்சுக்கிட்டு கோயிலில் பிரதர்ஷனம் பண்ணி அந்த பாட்டெல்லாமும் படித்து சாமியை பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சில நாளைக்கு பிரசாதமும் கிடைக்கும், சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதம் ஆடி மாதமும் அம்பாளுக்கு செவ்வாய் வெள்ளியில் சிறப்பு பூஜை எல்லாமும் நடக்க போகிறது. ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு தவறாமல் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. தேங்க்யூ.